Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா மீதமான சாதத்தை வச்சு எப்படி ஒரு அசத்தலான முறுக்கு செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா 1 கப் சாதம் மீதம் ஆயிடுச்சு. அதனால அந்த 1 கப் சாதம் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க இந்த கப்ல 1 கப் எடுத்துர்க்கேன். இப்போ வந்து 1 கப் சாதத்துக்கு அதுல பாதி அளவு அதாவது அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துர்க்கேன். 1/4 கப் பொட்டுக்கடலை, பெருங்காயத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள், முறுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில், தேவைக்கேற்ப உப்பு. இன்னைக்கு நான் வந்து முறுக்குக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இந்த எள்ளுக்கு பதிலா நீங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, மீதமுள்ள சாதத்தை வச்சு சுவையான முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன். இதை நல்லா நைஸா மாவு மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க, பொட்டுக்கடலையை இந்த அளவுக்கு நான் வந்து மாவு மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நீங்க வந்து பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்க வந்து கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல மீதமான சாதம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து அரைச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்ச சாதத்தை இந்த நான் பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூட எள்ளு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். முறுக்கு மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும், பிசைஞ்சு ஃபைனலாக வரும்போது. இப்போ மீதமாயிடுச்சு சாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் மீதமாயிடுச்சு அப்படின்னா அது நிறைய பேர் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இருக்க டைமில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பட்டர், கீ அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் முறுக்குக்கு. சாஃப்ட்டுங்கிறது எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப கடுகடுப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கிறேன். நீங்கள் அரைச்ச சாதமே பார்த்தீங்கன்னா நல்லா கொல கொலன்னு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்கறது தேவையாது. பாருங்கள், மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கரெக்டாக முறுக்கு மாவு பதத்துக்கு வரணும் நம்ம. ஏன்னா முறுக்கு குழாயில் வச்சு புளியறதுக்கு கரெக்டாக இருக்கணும். அதனால தான் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக முறுக்கு போடுறதுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பதத்துக்கு பிசைஞ்சிடணும். அப்படினால நம்ம முறுக்கு புளியறதுக்கு டைட் இல்லாமல் இருக்கும். லைட்டாக இப்போ வந்து ஆயில் மேலே தடவிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ வந்து முறுக்கு புளியறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 பிளேட் எடுத்திருக்கேன். அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் தடவி விட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம முறுக்கு புளியறக்கூடிய பிடியிலையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் தடவிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு இந்த அளவுக்கு மாவு உள்ள வந்து அமுத்தி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து முறுக்கு புளிஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்து முறுக்கு மாதிரி நல்லா வந்து புளிஞ்சு விட்டுக்கணும். பாருங்கள், நம்ம வந்து மாவு பிசைஞ்சது டைட்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு புளியறதுக்கு வராது. கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி புளிஞ்சு வச்சுக்கணும். பார்க்கவே சூப்பராக இருக்குது முறுக்கு வந்து. பாருங்கள், இப்போ வந்து முறுக்கு போடுறதுக்கு கடாய் வச்சு ஆயில் சேர்த்து ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் வந்து புளிஞ்சு வச்சுருக்கக்கூடிய முறுக்கு இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இல்லையா, இது கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு முறுக்கு திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் ஒரு சைடு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால தான். பாருங்கள், அந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா வந்துட்டு அடங்கிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ வந்து முறுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். முறுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அப்படின்னா தான் நல்லா வந்து முறுமுறுன்னு இருக்கும் முறுக்கு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், முறுக்கு வந்து சூப்பராக வெந்துருச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு புழிஞ்ச மாதிரியே மற்ற மாவுலேயும் நான் வந்து முறுக்கு புழிஞ்சு அதே மாதிரி ஆயிலில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா மாவுலேயுமே முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல மொறுன்னு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த முறுக்கு ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.